தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அகில உலகத்தின் இந்த வாரத்தின் தலைப்புச் செய்தி, நம்ம இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் பெஹல்காம் என்ற இடத்தில் தீவிரவாதிகளால் கொடூரமாக நடத்தப்பட்ட தாக்குதல். அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் பலியானார்கள். அந்த தீவிரவாத மிருகங்கள் தப்பித்து சென்று விட்டன. இந்தியா பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. இந்தியா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த கொடூரமான தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்றாரு, எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் கிடையாது, மாறாக ஒரு நடுநிலை விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதற்கிடையில் அமெரிக்கா யார் பக்கம்? ஒருவேளை போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வருமாயின் அமெரிக்கா யார் பக்கத்தில் நிற்கும் என்று உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. அமெரிக்கா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட துணை நிற்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா முதல்ல சொன்னாங்க. ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது வேட்டிக்கனுக்கு செல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவுக்கும் நான் நெருக்கம், பாகிஸ்தானுக்கும் நான் நெருக்கம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டார். செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நீங்கள் தலையிடுவீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை, அது அவங்க 2 நாட்டினுடைய பிரச்சனை, அவங்களே பேசி தீர்த்துக்கணும். இது 1000 ஆண்டு காலம் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் சுமார் 1500 ஆண்டுகள் எல்லை பிரச்சனை இருக்கும் என்று ட்ரம்ப் சொல்லிவிட்டு சென்றதால் கேள்வி கேட்ட செய்தியாளரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் என ஒன்றாக இருந்த நாடு பிரிந்த ஆண்டு 1947. அதற்கு முன்பு ஒரே நாடாகத்தான் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அதற்கு முன்பாக முகலாயர்கள் ஆட்சி செய்தாங்க, அதுக்கு முன்னாடி பல்வேறு அரசர்கள் ஆட்சி செய்தாங்க. ஒரே பூமியாக இருந்தது, எல்லை கோடெல்லாம் கிடையாது. ராட்க்ளிஃப் என்றவர் தான் அந்த எல்லை கோட்டை வரைந்தார். 1947 தான் ஒன்றாக இருந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் என பிரிந்தது. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருந்தது. 1971 நடந்த போரில் பங்களாதேஷ் என்ற புதிய நாடு பிறந்தது. பாகிஸ்தான் பிறந்த ஆண்டே 1947 தான். அப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் ஒரு 80 ஆண்டு கால பிரச்சனையை எவ்வாறு ட்ரம்ப் 1000 ஆண்டு காலம் பிரச்சனை, 1500 ஆண்டு காலம் பிரச்சனை என்று கூறிவிட்டார் என்று இன்டர்நெட்டே அதிர்ச்சிகள் ஆழ்ந்தது. பல கமெண்ட்டுகள் குவிந்தன. ட்ரம்பின் இந்த பேச்சு வைரலானது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி லண்டனில் பாகிஸ்தான் தூதரகத்திற்கு முன்பாக இந்தியர்கள் அங்கே குழுமி கோஷமிட்டார்கள். தீவிரவாத தாக்குதலுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களை கண்டிக்கிறோம் என்று. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தூதரகத்துக்கு ஆதரவாக பாகிஸ்தானியர்களும் அங்கே குவிந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அங்கே தள்ளுமுள்ளு அடிதடி ஏற்படும் சூழல் உண்டானது. போலீசார் தலையிட்டு அந்த கூட்டத்தை கலைத்து அனுப்பி வைத்தார்கள். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய 88வது வயதில் காலமானார். அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சுமார் 2.5 லட்சம் மக்கள் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். ஜார்ஜ் பெர்கோ கீலோ என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி 266வது போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டார். 12 ஆண்டுகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் கடந்த 21ஆம் தேதி உடல்நலக் குறைவால் வாட்டிகன் நகரில் காலமானார். 20ஆம் தேதி ஈஸ்டர் விழாவில் பங்கேற்ற நிலையில் அடுத்த நாள் காலையில் போப் உயிரிழந்ததாக மணி அடித்து அறிவிக்கப்பட்டது. வாட்டிகன் புனித பீட்டர் பேராலயத்தில் துத்தநாக விளிம்புடன் கூடிய மரப்பெட்டியில் வைக்கப்பட்ட போப்பின் உடலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பல லட்சம் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். சனிக்கிழமை நடந்த இறுதி சடங்கில் உலக நாடுகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து போப் பிரான்சிஸின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ரோமில் உள்ள செயின்ட் மேரி மேஜர் பிசிலிக்காவில் பாரம்பரிய சடங்குகள் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது.
இதனிடையே அடுத்த போப் யார் என்ற கேள்வி கிறிஸ்தவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதிய போப்பை தேர்வு செய்யும் நடைமுறை 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு தொடங்கும். ரகசிய வாக்கெடுப்பில் 2/3 பங்கு வாக்குகளை பெறுபவரே அடுத்த போப்பாக தேர்வு செய்யப்படுவார். அடுத்த போப் ஆண்டவருக்கான போட்டியில் ஹங்கேரியை சேர்ந்த 72 வயதான கார்டினல் பீட்டர் எர்டோ, பிலிப்பைன்ஸை சேர்ந்த 67 வயதான கார்டினல் லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லே, தென்னாப்பிரிக்காவின் கானாவை சேர்ந்த 76 வயதான கார்டினல் பீட்டர் டக்சன், 70 வயதான கார்டினல் பியாட்டோ பாரோலின் மற்றும் சிலர் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் வெள்ளை மாளிகையில் சந்தித்த போது வார்த்தை போர் வெடித்தது. உலகம் முழுவதும் அது தலைப்புச் செய்தியானது. இருவரும் இனிமேல் சந்தித்துக் கொள்ள மாட்டார்களோ என்று கூட எண்ண தோன்றியது. ஆனால் மீண்டும் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது, இம்முறை வேட்டிகன் சிட்டியில். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க பல தலைவர்கள் வந்தார்கள். இந்த இரு தலைவர்களும் வந்தார்கள். அப்பொழுது 15 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசியதாக புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யம், அதாவது சேர் எதிரெதிரே போட்ட மாதிரி நெருக்கமாக அமர்ந்து பேசுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், அந்த வீடியோவை கொஞ்சம் வெளியிடுங்களேன். ஏற்கனவே 2 பேரும் வெள்ளை மாளிகையில் மீட் பண்ணி பேசுறீங்க, அது சண்டையில் முடிந்து விட்டது. இம்முறை என்ன பேசினீர்கள் என்று கேட்க ஆர்வமாக உள்ளம், அந்த வீடியோ வெளியிடுங்களேன் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் நெட்டிசன்களாம் கருத்து பதிவிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். எனினும் அந்த வீடியோ வெளியிடப்படவில்லை, வெறும் புகைப்படம் மட்டுமே வெளியிடப்பட்டது. அது சண்டையில் முடிந்ததா அல்லது சமரசத்தில் முடிந்ததா என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ட்ரம்ப் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இம்முறை ஜெலன்ஸ்கியை குறை சொல்லவில்லை, மாறாக புத்தினை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார். உண்மையிலேயே இந்த போர் நிறுத்தத்தில் புத்தினுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து குண்டுகளை வீசி வருகிறார், குடியிருப்பு பகுதிகளெலாம் குண்டுகளை வீசுகிறார் என்று ரஷ்யாவுக்கு எதிராக, புத்தினுக்கு எதிராக ட்ரம்ப் பேசிவிட்டார். ஒரு பக்கம் ரஷ்யாவில் புத்தினோடு அமெரிக்க பிரதிநிதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் போர் முடிவுக்கு வரலாம் என்று தெரிய வரும் வேளையில் திடீரென ட்ரம்ப் இவ்வாறு பேசியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு பல மாணவர்களின் விசா திடீரென ரத்து செய்யப்பட்டது. அவ்வாறு 280 பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய 1800 மாணவர்களின் விசா திடீரென ரத்து செய்யப்பட்டது. சிலர் கைது செய்யப்பட்டார்கள், சிலர் தாமாக நாட்டை விட்டு வெளியேறினார்கள். பலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். மாணவர்களுக்கு சாதகமாக தற்பொழுது அங்கே நடவடிக்கை அரங்கேறி கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், கைது செய்யப்பட்ட ஒரு மாணவியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவிலியன் காஸ்டியூம்ஸில் போலீஸ் வந்து திடீரென கைது செய்து அழைத்து சொல்கிறார்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரத்து செய்யப்பட்ட விசாவை மீண்டும் வழங்கி வருகிறது அமெரிக்கா. மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிய காரணத்தினால் இது எங்களுக்கு தற்காலிக நிம்மதி பெருமூச்சு, எங்களுடைய விசாக்களை திரும்ப கொடுத்து விடுகிறார்கள். அது முடக்கப்பட்ட பிறகு மீண்டும் அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இது நிரந்தர தீர்வல்ல என்று எங்களுக்கு தெரிந்து பதட்டத்தோடு நாங்கள் அடுத்து என்ன நடக்குமோ என்று காத்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் விசா ரத்து செய்யப்பட்டதற்கு அமெரிக்கா சொல்லும் காரணங்கள், இவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்றார்கள் என்று. சில மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் போராட்டத்தில் பங்கேற்றவங்க. இன்னும் சில மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் டிராஃபிக் வயலேஷனில் மாட்டணும், அதுக்கெல்லாம் விசா ரத்து செய்கிறாங்க. இன்னும் சில மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சமூக வலைதளத்தில் எங்களோட கருத்துக்களை பதிவிட்டோம், அதுக்கும் எங்கள் மேலே நடவடிக்கை இருக்கிறது, பேச்சு சுதந்திரம் பறிபோனது பயமாக இருக்கிறது என்று மாணவர்கள் சொன்னாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்தது நீங்கள் படிக்கிறதுக்காக தான், அந்த வேலையை மட்டும் செய்யுங்க, எங்களுடைய நாட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், உலக நாடுகள் விவகாரத்தில் கருத்து சொல்ல நீங்கள் அமெரிக்காவுக்கு வரவில்லை, உங்களுக்கு விசா கொடுத்திருப்பது நீங்கள் படிப்புக்காக வந்து படித்துவிட்டு செல்ல வேண்டும், அதனால தான் உங்கள் மேலே நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அமெரிக்கா சொல்லி வருகிறது. அமெரிக்காவில் பெண் நீதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படும் காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிபதிகள் மத்தியிலும் இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. FBI ஏன் இவ்வாறு செய்தார்கள் என்ற கேள்வியும் போராட்டக்காரர்களால் முன்வைக்கப்படுகின்றது. இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைதிலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்தார் என்று ஒரு நீதிபதிக்கே கைவிலங்கு மாட்டியிருப்பது
மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு சார்பாக நாங்கள் செய்தது சரிதான் என்று சொல்லி அவர்கள் முடிவில் உறுதியாக நிற்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் வர்த்தக போர் உச்சத்தில் இருக்கிறது. வரிக்கு வரி என்ற விகிதத்தில். இப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்க, சீனாவுடைய பொருட்கள் அமெரிக்காவில் விற்கப்படுகின்ற வரியை நாங்கள் உயர்த்துகின்றோம். அதே போல் சீனா என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா பொருட்கள் சீனாவுக்குள்ளே விற்கப்படுகின்ற விலையில் மாற்றம் இருக்கும், ஏன்னா நாங்களும் வரியை உயர்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லி பரஸ்பரமாக வரியை உயர்த்தி கொண்டே வந்தார்கள். இதற்கிடையில் 2 நாட்டு அதிபர்களும் பேசியதாக தகவல் கசிந்தது. சீனா இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தைலாம் எதுவும் நடத்தலை, வீணாக மக்களை குழப்ப வேண்டாம், அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அதீதமாக உயர்த்திய வரியை குறைக்கட்டும், அதை விடுத்து பொய் தகவல்களை பரப்ப வேண்டாம் என சீனா பகிரங்கமாக கண்டித்துள்ளது. 5000 டன் எடை கொண்ட போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். அதாவது அவங்க வீடியோஸ் எதுவும் வெளியிடல, ஃபோட்டோ மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அவர் அந்த கப்பலை பார்வையிடுவதைப் போல நவீன போர் உபகரணங்கள் அந்த கப்பலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜப்பானை எதிர்த்து போரிட்ட புரட்சியாளரின் பெயரை இந்த போர் கப்பலுக்கு சூட்டியுள்ளதால் ஜப்பானுக்கு கொடுக்கின்ற வார்னிங்காக இருக்குமோ என்றும் பேசப்படுகிறது. 400 நாட்களில் எங்கள் சொந்த நாட்டில் தயாரித்த போர்க்கப்பல் இது என்று வடகொரியா பெருமையாக செய்தி வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் காட்சிகள் இப்படி இருக்கின்றன. பசிப்பட்டினியால் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். உணவு சரிவர மக்களுக்கு கிடைக்கவில்லை. நிவாரணப் பொருட்களை எல்லையிலேயே இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி இருப்பதால் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு அங்கே ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இதுவரைக்கும் இஸ்ரேலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா பகுதியில் பாலஸ்தீனியர்கள் சுமார் 51,500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் சுமார் 10,000 பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஹமாஸ் என்ன சொல்றாங்க, அத்தனை போர்க்கைதிகளையும் ஒப்படைக்க தயார், 5 ஆண்டு காலம் அமைதி நீடித்தால் என்று எகிப்து வாயிலாக சொல்லி அனுப்பியிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் இதற்கு என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்று உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் வசம் இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் சுமார் 59 பேர் இருப்பதாக நம்பப்படுகிறது. இஸ்ரேல் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்று உலகத் தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டைட்டானிக் கப்பலுக்குள்ளே எழுதப்பட்ட ஒரு கடிதம் ஏலம் விட்டாங்க. 3.5 கோடி ரூபாய் ஏலம் போயிருக்கிறது. முந்தைய ரெக்கார்டுகளை உடைத்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. டைட்டானிக் கப்பல் நமக்கு தெரியும் 1912ஆம் ஆண்டு, அதாவது உலகப்போருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்கா சென்று கொண்டிருந்தது. இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவை செல்ல வேண்டுமாயின் அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்க வேண்டும். அட்லாண்டிக் பெருங்கடலில் போய் கொண்டிருக்கும் போது டைட்டானிக் படத்தில் நாமெல்லாம் பார்த்துருப்போம், அந்த ராட்சச பாறையில் மோதி கப்பல் உடைந்து விட்டது. இதில் பயணம் செய்த 2200 பேரில் 1500 பேர் உயிரிழந்து விட்டார்கள். மீதமுள்ளவங்க அந்த லைஃப் போட்டில் எப்படியோ தப்பிச்சு வந்தாங்க. இந்த கடிதம் எழுதினாரே அவரும் அந்த லைஃப் போட்டில் தப்பித்து வந்தவர் தான், பிறகு உயிரிழந்து விட்டார். அந்த கடிதத்தை ஏலம் விட்டு 3.5 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள். ஈரான் நாட்டின் மிகப்பெரிய துறைமுகத்தில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 750 பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதன் காரணமாக இந்த வெடி விபத்து என்று பேசும் பொழுது அங்கே ரசாயனங்கள் வெடித்து விட்டது ஹார்பரில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவும் ஈரானும் அணு ஆயுதம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஈரான் கைவசம் அணு ஆயுதங்கள் போய்விடக்கூடாது, அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது என அமெரிக்கா குற்றம் சாட்டி அவர்களோடு பேச்சுவார்த்தை ஒமான் நாட்டில் நடத்தி வருகிறது. மஸ்கட்டில் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும் நேரத்தில் இந்த வெடி விபத்து நடைபெற்றதால் அதற்கும் இதற்கும் தொடர்பா, அமெரிக்கா ஈரானை எச்சரிக்கிறதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டு அவ்வாறு கிடையாது, அதற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாக நாங்கள் கருதவில்லை என்று ஈரான் தெரிவித்திருந்த போதிலும் இதற்கான உண்மையான காரணம் என்ன, வெடி விபத்து ஏன் ஏற்பட்டது என்பதை நாங்கள் தீவிரமாக விசாரித்து வருகிறோம் என்று ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சில சுவாரஸ்ய செய்திகளை பார்த்து விடுவோம்.
நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் கடந்த திங்கட்கிழமை ஈஸ்டர் ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான ஆப்பிரிக்க பிரேசிலிய மக்கள் பங்கேற்று விதவிதமான ஆடைகள் அணிந்து நடனமாடி கொண்டாடினர். பாகிஸ்தானில் வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் கொளுத்துவதால் தண்ணீரை ஸ்ப்ரே மூலம் தெளித்தும் சாலையோர கடைகளில் ஐஸ் போட்டு ஜூஸ்களை பருகியும் வெப்பத்தை தணித்து வருகின்றனர். சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற கார் ஷோவில் சினிமாவில் காட்டுவது போன்று நவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு கார்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை உள்ளூர் மக்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டினரும் பார்த்து வியந்தனர். வடகிழக்கு சிரியாவில் உள்ள குவாம்சில் பகுதியைச் சேர்ந்த மக்கள் துப்பாக்கிகளை எப்படி கையாள வேண்டும் என்ற பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். சிரியாவில் கிளர்ச்சி படை ஆட்சியில் உள்ள நிலையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவோருக்கு எதிராக தங்களை தாங்களே பாதுகாக்க இந்த பயிற்சி உதவும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். செர்பிய அரசுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளில் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வெற்றிகரமாக நோவி சாட் நகருக்கு வந்த மாணவர்களுக்கு செர்பிய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மேளதாளங்களுடன் மாணவர்களை வரவேற்று வாழ்த்தினர். இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலையில் லாவா குழம்பு பீரிட்டு வெளியேறி வருகிறது. மலையிலிருந்து வழிந்து ஓடும் லாவா காண்போரை வியக்க வைக்கிறது. ஆயிரத்து 802ஆம் ஆண்டு பிரான்ஸ் மன்னர் நெப்போலியன் வைத்திருந்த அலங்கரிக்கப்பட்ட வாள் ஏலத்திற்கு விடப்பட உள்ளது. மே 22ஆம் தேதி நடைபெறவுள்ள ஏலத்தில் 7 லட்சம் முதல் 10 லட்சம் யூரோவுக்கு விலை போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய மதிப்பில் 9 கோடியே 70 ரூபாய் வரை ஏலம் போக வாய்ப்புள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. பெருநாட்டில் உள்ள லிமா நகர் அருகே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்ணின் கல்லறையை தொல்லியல் துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். கேரள நாகரிகத்தை சேர்ந்த 20 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட பெண்ணாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பெருநாட்டின் தலைநகர் லிமாவில் இருசக்கர வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பைக்கர்கள் ஊர்வலம் சென்றனர். லிமாவில் குற்றவாளிகளை எளிதில் கண்டறிய பைக் ஓட்டிகள் தங்களது ஜாக்கெட்டின் முதுகு பகுதியில் லைசென்ஸ் நம்பர் பிளேட்டை ஒட்டியிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.